வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போ பார்க்குறப்பது என்னோட வீட்டு தோட்டமும் என்னோட மகன் விளையாடுறதையும் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து என்னோட வீட்டு தோட்டம். நான் வைத்த வெண்டி செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு செடியெல்லாம் வைக்கிறதுண்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பார்த்து பார்த்து வைத்த வெண்டி செடி தான் இது. இவர்கள் இப்போது 10 நாட்கள் ஆகிறது. கொஞ்சம் வளர்வது குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் நான் சீக்கிரம் வளர்த்தெடுத்துருவேன். அப்புறம் இது என்னோட கத்தரி செடியில் காய்த்த காய் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட கத்தரி. அடுத்தது இதையும் என்னோட கத்தரி தான். ஒவ்வொரு ஜாதியும் இருக்கிறது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்களுக்கும். எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. எனக்கு தோட்டம் செய்வதென்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சி வருகிறது. இன்னும் பெருக்கணும் இந்த காய். அப்புறம் இது நான் வைத்த புதினா செடி. இப்போ தான் கொஞ்சம் தழுத்து வருது. இதுவும் கத்தரி செடி. இது வேறு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னோடய வீட்டு தோட்டம். அப்புறம் இது என்னோடய வாழையில் குலை போட்டிருக்கு. இதுவும் பாருங்கள். இந்த திரானா எங்களோட பெரிய கொலையாக போட்டிருக்கிறது. இது வந்து கருவேப்பிலை செடி. அப்புறம் இது எங்களோட வீட்டு செல்ல பப்பிக்குட்டி. அவர் நிழலில் தூங்கி கொண்டிருக்கிறாரு. அப்புறம் அடுத்த இது இன்னொரு வாழைக்குலை வந்து அது கொஞ்சம் சின்ன குலை தான். அப்புறம் எனக்கு பிடித்தது ரம்ப இலை, ரம்ப மரம். எனக்கு சின்னதாக ஒரு கண்டு கிடைச்சது. பக்கத்து வீட்டில் தான் தந்தாங்க. அதை கொண்டு வச்சு உருவாக்கினது தான். இப்போது எல்லாம் நிறைய இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இதுவும் புதினா செடி தான். புதினா செடின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேத்தனி குடிக்கும்போது நான் அதற்குள்ளே போட்டு குடிப்பேன். எனக்கு அப்போ தான் குடித்த மாதிரியே இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு புதினாண்டா. உங்களுக்கு பிடிக்குமாண்டா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய பாக்கு மரம். அப்புறம் இது வந்து தென்னை. நான் தேங்காய் வாங்கினேன்னா நான் ஒரு பழுத்து இருந்தது. அதை தாட்டு விட்டேன்னா அது இப்போ முளைச்சி மரமாக நிற்கிறது. அது இது வந்து மல்லிகை செடி மரம் பூத்திருக்கும். இப்போ தான் முட்டு வந்திருக்குது. அப்புறம் இது வந்து என்ன தெரியுமா, அவரை. ஆனால் பூக்குது, காய்க்க மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன காரணம்னு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து பைத்த கொஞ்சம் கொஞ்சம் பூத்துருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இனி காய் வரும். வந்து அவங்களுக்கு காட்டுறேன்னு தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுவும் கத்தரி செடி வேறையாக வச்சுருக்கேன். இப்போ தான் அது பூத்து காய் வருது. சின்ன சின்ன பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள். இதை என்னோடய கையால் வச்சு நான் வளர்த்து தண்ணி ஊற்றி அது இப்போ காய்க்கும் போது அதை பார்க்குறது ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்பாடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நான் விடிஞ்சால் காலையில் இவங்களை தான் பார்ப்பேன். இது வந்து பைத்தை வந்து அதில் ஒரு காயும் சின்ன பிஞ்சியும் இருக்கிறது. பைத்தை வந்து காய்க்க ஆரம்பித்தா நிறைய காய்ச்சி கொண்டு இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை மாஞ்சி கொண்டே இருக்கலாம். நிறைய இருந்தது எல்லாம். அது இது முடிஞ்சு இப்போ திரும்ப நான் வச்சது தான் இது. அப்புறம் என்னோடய மகன் வந்து அவரோட சைக்கிள் ஒன்று இருந்தது. அது உடைய. அப்புறம் பின்னுக்கு இருந்த 2 டயர் எடுத்து அப்புறம் கம்பில் கட்டி தரட்டான்னு சொல்லி அப்போ நான் கட்டி கொடுக்க அவர் எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாரு. அதை ஓட அவருக்கு சரியான சந்தோஷம் வந்து. அவருக்கு இதுன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். சைக்கிள் உடஞ்சதுக்கு பிறகு இதை வச்சு ஓடிக்கொண்டு திரிவார். என்னோடய மகள் வந்து தூங்குறாவோ, அதனால் இவர் விளையாடுறாரு. வழியில் வந்து பாய் சொல்கிறாரு எனக்கு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு. அப்புறம் எங்களோட செல்ல மகன், எங்களோட வீட்டு தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குண்டு ப்ளீஸ். அவர் ஓடுறார் பாருங்க, ரொம்ப வேகமாக தான் ஓடுவார், நிற்கவே மாட்டார். அம்மாண்டு கூப்பிட்டு கொண்டே. அதனால் அதை கட்டி கொடுத்தது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பார். உள்ளே இருந்தால் கொஞ்சம் அவையை கொஞ்சம் எழுப்பி விட்டுற வேண்டதுக்காக கொஞ்சம் வெளியில் வந்து நிற்கிறோம் கொஞ்சம். ஓகே, எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கடுத்து என்ன வீடியோ போடலாமென்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது என்னோடய மகன்? அவருக்கு இது கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா வேணுமெண்டே கேட்பார். அப்புறம் அவரோட தங்கச்சி எடுத்து ஓட விட மாட்டார். இதை விளையாடி போட்டு கொண்டு வைப்பார். தங்கச்சிக்கு கொடுக்கவே மாட்டார். அவரோட இதன் பொருள்னு சொன்னால் வேறு யாருக்கும் கொடுக்க விட மாட்டார். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.